ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வேர்க்கடலை பொட்டுக்கடலை பொடிச்சு போட்டு வித்தியாசமான முறையில் செய்யக்கூடிய கோவக்காய் பொரியல் பற்றியும் அதோட மருத்துவ நன்மைகள் என்னன்றதை பற்றியும் பார்க்க போகிறோம். இந்த பொரியல் செய்ய தேவையான பொருட்கள்: கோவக்காய் 1/4 கிலோ, பொட்டுக்கடலை 1/2 கப்பு, வேர்க்கடலை 1/2 கப்பு, வரமிளகாய் 2. தாளிக்க தேவையான பொருட்கள் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், கடுகு 1/4 ஸ்பூன், உளுந்து 1/4 ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1 சிட்டிகை, உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை 1 கொத்து, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், தேங்காய் துருவல் 1/2 கப்பு, பெரிய வெங்காயம் நீள நீளமாக நறுக்குனது. அடுத்து இந்த கோவக்காய் பொரியலை எப்படி செய்யலான்னு செய்முறையை ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கோவக்காயை கழுவி சுத்தம் செஞ்சு நீல வாக்கில் வெட்டி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு கடாயில் வரமிளகாய் அப்புறம் பொட்டுக்கடலையை சேர்த்து ட்ரையாக வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து அதே கடாயில் எண்ணெயை சேர்த்து வேர்க்கடலை வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ரெண்டும் பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்து அதே எண்ணெயில் கடுகு, உளுந்து, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் கோவக்காய், உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கடுத்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து வேக விடுங்க. நல்லா வேகட்டும். கடாயை மூடி வச்சு நல்லா வேக வச்சுருங்க. அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் வறுத்த பொட்டுக்கடலை, வரமிளகாய், தேங்காய் சேர்த்து கொரகொரப்பாக பிடிச்சி வச்சுக்கோங்க. அடுத்து இந்த கோவக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் அதில் அரைச்சி வச்சுருக்க இந்த பொடியை சேர்த்து நல்லா கலக்கிடுங்க. அதுக்கடுத்து நம்ம வறுத்து வச்சுருக்க கடலையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்துருங்க. இதை சாதம், சப்பாத்தி, பூரி எதுக்குனாலும் வச்சு தொட்டுக்கலாம். சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும். இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். கோவக்காய் பிடிக்காதவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்து இந்த கோவக்காயோட மருத்துவ நன்மைகள் என்னன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், உடல் பருமனை கட்டுப்படுத்த உதவுது. கோவக்காயில் உடல் பருமனுக்கு எதிரான உட்பொருள்கள் இருக்குது. இது கொழுப்பு செல்களாக ப்ரீ அடிபோசைட்ஸ் மாறுவதை தடுக்குது. இதனால உடல் வளர்ச்சிதை மாற்றத்தை ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் ரத்த சர்க்கரை அளவை குறைக்க உதவி புரியுது. அடுத்து சோர்வு நீக்க உதவி புரியுது. இரும்பு சத்து உடல் இயக்குவதற்கு தேவையான ஒரு சத்து. இது இரும்பு சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்றதுனால உடலுக்கு சுறுசுறுப்பை வழங்குது. சோர்வையும் நீக்குது. உடலில் இரும்பு சத்து குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா அனிமியா ஏற்படுது. கோவக்காயில் இரும்பு சத்து நிறைஞ்சிருக்கிறதுனால இதை சாப்பிடும்போது கிடைக்கும் இரும்பு சத்து உங்களை ஃபிட்டாகவும் ஆரோக்கியமாகவும் ஆற்றல் நிறைந்தவர்களாகவும் வைத்திருக்க உதவி புரியுது. அடுத்து நரம்பு மண்டலத்தை பாதுகாக்குது. தர்பூசணியை போலவே கரையக்கூடிய B2 வைட்டமின் சத்து இதில் இருக்குது. இந்த வைட்டமின் உங்கள் உடலில் ஆற்றல் அளவை பராமரிக்க உதவி புரியுது. இதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள், மினரல்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைஞ்சிருக்கு. இது உங்கள் நரம்பு மண்டலத்தை வலுவடையவும் உதவி புரியுது. அது மட்டும் இல்லாமல் கோவக்காய் வலிப்பு, அல்சைமர், சிவிரோசிஸ் போன்ற நோய்கள் ஏற்படாமல் தடுக்க உதவுது. காப்பர் டனல் சிண்ட்ரோம் என்ற கோளாறையும் வைட்டமின் B6 சேர்ந்து சரி செய்ய கோவக்காய் ரொம்பவே உதவி புரியுது. அடுத்து உடல் வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்க உதவுது. தியாமின் என்ற ஊட்டச்சத்து கார்போஹைட்ரேட்டுகளை குளுக்கோஸாக மாற்றுது. அது உங்கள் உடலில் ஆற்றல் அளவு அதிகரிக்க உதவி புரியுது. இது உடல் வளர்ச்சிதை மாற்றத்தை முறைப்படுத்தவும் கோவக்காயில் உள்ள தியாமின் ரத்தத்தில் உள்ள பிளாஸ்மாவில் புகுந்து அதிக சக்தியை வழங்குது. இந்த ஊட்டச்சத்து இரத்த சிவப்பணுக்களோட உற்பத்திக்கும் உதவி புரியுது. இது மரபணு கோளாறுகளையும் சரி செய்யுது. அடுத்து செரிமானத்தை அதிகரிக்குது. கோவக்காய் செரிமானத்துக்கு ரொம்பவே உதவி புரியுது. இதில் உள்ள நார்ச்சத்து செரிமானத்தை அதிகரிக்குது. கடினமான மலத்தை லகுவாக்கி வெளியேற்ற உதவி புரியுது. அது மட்டும் இல்லாமல் மலச்சிக்கல், அல்சர் போன்ற வயிறு தொடர்பான பல்வேறு சிக்கலையும் கோவக்காய் சரி செய்யுது. அடுத்து சிறுநீரக கற்களை அகற்ற உதவி புரியுது. சிறுநீரக கற்கள்ன்றது கால்சியம் அல்லது மற்ற மினரல் சிறுநீரக பாதையில் கற்களாக உருவப்பெறுது. உணவில் குறிப்பிட்ட அளவை விட உப்பு அதிகரிச்சு அப்படின்னா அது சிறுநீரக கற்களை ஏற்படுத்தும். கோவக்காயில் உள்ள கால்சியம், கீரை போன்ற உணவுகளுடன் சேர்த்து எடுத்துக்கிறப்ப சிறுநீரக கற்களை போக்க உதவி புரியும். அடுத்து நோய்களை குணப்படுத்துது. இந்த கோவக்காயில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் பல்வேறு நோய்களையும் வயோதிகத்தையும் ஏற்படுத்தும் ஃப்ரீ ரேடிகல்ஸை கொல்லுது. இது காய்ச்சல், ஆஸ்துமா, மஞ்சக்காமலை, தொழுநோய் மற்றும் வயிறு தொடர்பான பிரச்சனைகளை சரி செய்யுது. இதுக்கு சரியான உணவை எடுத்துக்கொண்டு அதில் கோவக்காயும் சில வாரங்களில் சேர்த்துக்கிறப்ப நல்ல பலன் கிடைக்கும். அடுத்து அலர்ஜி எடுத்து போராட உதவி புரியுது. கோவக்காயில் அதிக அளவு செப்போனின், ஆல்கலாய்டுகள், பிளேனோவைட்கள் மற்றும் கிளைகோசைட்கள் அதிகம் இருக்குது. இந்த ஊட்டச்சத்துக்கள் உடலில் அலர்ஜி மற்றும் அனப்ளாட்டிக் பிரச்சனைகள்லேருந்து உடலை காக்குது. அடுத்து கோவக்காய் தொற்றுகளை குணப்படுத்துது. இதோட விதை, பழம் மற்றும் இலைகள் என அனைத்தையுமே சேர்த்து அரைச்சி சொறி சிரங்கு மற்றும் தொழுநோய்க்கு உபயோகிக்கலாம். இந்த நோய்களுக்கு இது இயற்கை மருத்துவம் மற்றும் பல்வேறு மருந்துகள் இருந்தாலும் இது மிகவும் உதவி புரியும். இது பாக்டீரியாக்களோட தொற்றுகளுக்கு ஆன்டிபயோட்டிக்காகவும் பயன்படுது. அடுத்து புற்றுநோயை தடுக்குது. கோவக்காயில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிக அளவு பீட்டா கரோட்டின் புற்றுநோயை தடுக்க உதவுது. இந்த ஊட்டச்சத்து டியூமர் செல்கள் வளர்ச்சியை
கட்டுப்படுத்த உதவுது. அது மட்டும் இல்லாமல் புற்றுநோய் செல்லை பல்கி பெருகுவதை நிறுத்த உதவி புரியுது. உங்கள் உணவில் கோவக்காயை சேர்த்துக்கிறப்ப இது புற்றுநோய் வாய்ப்புகளை ரொம்பவே தடுக்குது. அடுத்து இதய ஆரோக்கியத்தை அதிகரிக்க உதவி புரியுது. இதில் பொட்டாசிய சத்து அதிகம் இருக்கிறதுனால இந்த ஊட்டச்சத்து இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே அவசியமான ஒன்று. இது இரத்த ஓட்டத்தை முறைப்படுத்தி இதய நோயை தடுக்குது. இதுவரை நம்ம வீடியோவில் கோவக்காயை பயன்படுத்தி செய்யக்கூடிய பொரியல் எப்படி செய்யலான்றதையும் அடுத்து கோவக்காயோடைய மருத்துவ நன்மைகள் என்னன்றதை பற்றியும் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.